சீமான் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். நான் முத்துக்குமார்னா ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் முன்ன தீக்குளிச்சு இறந்தாரு அந்த முத்துக்குமார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உண்மையிலே இந்த முத்துக்குமார் என்பவர் யார்? அத்தியாவசிய பொருட்கள்லாம் முத்துக்குமார் இங்கிருந்து தமிழ் ஈழத்துக்கு அனுப்பி வைக்கிறார் போராளிகளுக்கு. அந்த அளவுக்கு புலிகளோட ஒரு நெருக்கமான உறவு இருக்கு வருது தலைவர். இப்போ முதல் கட்ட 2வது கட்ட பாதுகாப்பு வலயத்தில் படையில் இருந்தவங்க இவங்கலாம் ஒரு 5-6 வருஷம் இருக்கார் முத்துக்குமாராக. இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறாரு, ஒரு தளம் தேவை நமக்குன்றதை முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு வீரப்படம் பற்றி அறிகிறார். முத்துக்குமார் தலைமையிலான ஒரு டீம் உள்ளே போயிடுறாங்க. இப்போ புதுசாக வந்த தோழர்களுக்கு துப்பாக்கி வேணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. வெள்ளி திருப்பூர்னு ஒரு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தை தாக்குறதுன்னு முடிவு எடுத்து ஒரு 13 துப்பாக்கி தூக்கிட்டு வராங்க. அந்த நேரத்தில் தான் 2000 ராஜகுமார் கடத்தப்படுறாரு. எங்களுக்கு பணமெல்லாம் பெரிய ஒரு முக்கியம் இல்லை, ஒரு கூட்டிகிட்டு போனோம், அதுதான் எங்களுக்கு உங்களை வச்சு சில வேலைகள் இருக்குது, நடைக்கு போனான்ட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. 10 புலனாய்வு புலி இருக்காருங்களா கோபால மீசை, இவரெல்லாம் அவரை மேசைக்காக மயிருங்க, வீரப்ப வச்சிருந்து மீசை, இதெல்லாம் மயிறு, இதெல்லாம் போய் மேசன்னு சொல்லாதீங்க, அசிங்க மேசையெல்லாம் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா முத்துக்குமார் சொன்னால் வீரப்பன் கேட்பாருன்றது ஒரு இது இருக்குது. அவ்வளோ நெருக்கமான ஒரு வீரப்பனுக்கு முத்துக்குமார் மேலே ரொம்ப அதீதமான ஒரு பாசமாக வச்சுருந்தார். அவ்வளவு அவர் மேலே ஒரு மாப்பிள்ளன்னு தான் கூடுவார். பத்திரிகையாளர் கோபால இருக்காருல்ல, ராஜகுமார் விடுவிச்சு முத்துக்குமார் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீரப்பனை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. வீரப்பன் தொடர்பில் இருக்காரு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாரு, வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் சொன்னால் வீரப்பன் கேட்குறாரு மாதிரி இங்கே ஒரு இமேஜ் இவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருல்ல. இப்படியே ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சு கட்டமைச்சிருக்காரு. ஏதோ வீரப்பன் இவர் சொல்றதெல்லாம் கேட்பாருன்ற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு. அதனால இவங்க தமிழ்நாடு அரசு இவரை தூதூரா அறிவிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. ஊரில் பார்த்தீங்களா, நான் தான் காட்டிலேருந்து மீட்டு கூப்பிட்டு வந்தேன், என்கிட்ட தான் வீரப்பன் கையை பிடிச்சி ஒப்படைச்சேன்னு பாரு, கதை விட்டுட்டு இருப்பார். ஆனால் உண்மை அது கிடையாது. தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யாருன்னா தோழர் வேடியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஆக்சுவலாக சமீப காலகட்டமாக ஒரு நபருடைய டாபிக் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் ஆகப்பட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில். அது யாருன்னா சுபம் முத்துக்குமார் அவர்கள். சுபம் முத்துக்குமார் அவரை பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியப்படலை. தமிழ் தேசியவாதிகளுக்கு பெரிய லெவலில் அரசியல் புரசலாக தெரியப்படுதே தவிர, அதை தாண்டி புதுசாக இப்போ அரசியல் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இந்த ஜென்சி கம்யூனிட்டின்னு சொல்லலாம், இளம் தலைமுறையினர். ஸோ இவங்களுக்கு யாருன்னு தெரில. இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சீமான் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். நான் முத்துக்குமார்னா ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் முன்ன தீக்குளிச்சு இறந்தாரு அந்த முத்துக்குமார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருன்னே தெரில. உண்மையிலே இந்த முத்துக்குமார் என்பவர் யார்? அதை தாண்டி இவருக்கும் நீங்கள் வீரப்பன் அவர்கள் கூட பயணிச்சிருக்கீங்க. ஸோ அவருக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய போராளி தான் இந்த முத்துக்குமார் அவர்கள். அதையும் தாண்டி தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய கலியபெருமாள் அவர்களுக்கும், அதை தாண்டி நம்ம விடுதலை புலிகள் இயக்கத்தோடைய பிரபாகரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் அவங்க இயக்கத்தில் பங்காற்றின நபர். இவரை பற்றி நம்மளுடைய மக்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பயணித்த உங்ககிட்ட இருந்து அதை கேட்கும்போது சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை, முத்துக்குமாரோட பயணித்த தோழர்கள் நம்மளுக்கு நெருக்கமான தோழர்கள் நிறைய இருக்குது. அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய செய்கிற முத்துக்குமாரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். நேரடியாக நம்ம முத்துக்குமாரோட தொடர்புல எல்லாம் இல்லை. அந்த காலகட்டங்களில் அவருக்கு எனக்கு தொடர்புகள் இல்லை. அவரோடு இருந்தவர்கள் சொன்ன செய்தி, அவரை பற்றி நாம் அறிந்து கொண்ட செய்திகள், தலைவர் வீரப்பன் சொன்ன செய்திகள், இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவர் சொந்த ஊர் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் போயிட்டு அங்கே நிரந்தரமாக குடியேறாங்க. இப்போ இவர் பள்ளி பருவத்திலிருந்தே ஈழ ஆதரவு போராட்டம், ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கடற்பகுதி இல்லைங்களா, அதனால் ஈழத்தமிழர்கள் அங்கேருந்து வர்றது, போராளிகள் அங்கேருந்து வர்றது, அகதிகளாக வர்றது, இவங்களோட ஒரு நேரடி தொடர்பாக அந்த மாவட்ட மக்களுக்கு இருந்தது. அந்த அளவில் இவர் அந்த போராட்டத்தை பற்றி தன்னுடைய பள்ளி பருவத்திலேயே அறிகிறாரு. அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரு. ஒரு கட்டத்தில் இங்கிருந்து ஈழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட 28 பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து பயிற்சி எடுக்கிறதா கூப்பிட்டு போய் இவரு போகிறார். ஒரே நாளில் இல்லை, கொஞ்சம் பகுதியாக போகிறாங்க. அதை ஒருங்கிணைக்கிறவர் முத்துக்குமார் தான். அப்போ இவர்களுக்கு புலிகளோட எப்படி ஒரு நேரடியான தொடர்பு வருதுன்னா, இங்கேருந்து உணவுப் பொருட்கள், மருந்து, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் முத்துக்குமார் இங்கேருந்து தமிழ் ஈழத்துக்கு அனுப்பி வைக்கிறார் போராளிகளுக்கு. அந்த அளவுக்கு புலிகளோட ஒரு நெருக்கமான உறவு வருது. அந்த அடிப்படையில் தான் இவங்க தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணுன்ற அடிப்படையில் தான்
தமிழ்நாடு விடுதலை, தமிழ்நாடு அதுக்காக ஒரு அமைப்பை கட்டணும், அதுக்காக நம்ம ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணுன்றதுனால தமிழீழ விடுதலை புலிகள் கிட்ட பயிற்சியாக போறாங்க, பயிற்சி எடுத்துக்கணுன்றதுக்காக. அதாவது இங்க ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு உருவாக்குறதுக்காக, தமிழ்நாட்டை விடுவிக்கணுன்றதுக்காக தான் அந்த அதனால பயிற்சியே அந்த போறாங்க. பயிற்சிக்காக தான் அங்க போறாங்க. பயிற்சிக்காக தான் போறாரு. இங்க வந்து அமைப்பு கட்டணும், ஒரு படையை கட்டணுன்றதுக்காக தான் போறாரு முத்துக்குமார். அவர் இங்க இருந்த அவங்க தொடர்பில் இருந்த தோழர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே போறாங்க. போயிட்டு அவங்க புலிகளை பொறுத்தவரையும் இந்தியாவோட குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வரவங்களுக்கு யாருக்கும் பயிற்சி கொடுக்கறதில்ல, இல்லை வேற யாருக்கும் பயிற்சி கொடுக்க அந்த முடிவில் இருக்காங்க. இவங்க போயிட்டு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் பேர் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. பயிற்சி எல்லாம் எது கொடுக்கல, திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதில் சிலர் மட்டும் அங்கே இருக்காங்க. அதில் இப்போ திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தோழர் இருக்காரு, திராவிடர் கழகத்து இப்போ தாப்பேத்திகாவில் கூட இப்போ இருக்காரு. அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இருக்கிறாங்க. புலிகளுடைய தலைவர் வந்து முதல் கட்ட 2வது கட்ட பாதுகாப்பு வலயத்தில் படையில் இருந்தவங்க இவங்கலாம். அப்போ ஒரு 5-6 வருஷம் இருக்கார் முத்துக்குமார் அங்கே. அந்த திருப்பி அனுப்பப்பட்ட நபர்களை தாண்டி இவரும் ஒருத்தர். இல்லை, இவங்க ஒரு இவர் 5 அங்கே பேர் அங்கே இருக்கிறார். இருக்காங்க. அந்த 28 பேர்ல பல பேர் திருப்பி பல பேர் அனுப்பிட்டாங்க. உடனே திருப்பி அனுப்பிச்சாங்க. ஒரு 4-5 பேருக்கு மட்டும் அங்கே பயிற்சி கொடுக்கப்படுது. அவங்க அங்கே அதுல இருக்காங்க. ஒன் ஆஃப் த பர்சன் யாருன்னா அது முக்கியமானவர் முத்துக்குமார். முத்துக்குமார். அது திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி இருக்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல வெளியே வராங்க. அங்கேருந்து வெளியே வந்த பிறகு இங்கே வந்து ஒரு அமைப்பு கட்டுறதுக்கான வேலைகளை செய்கிறார். தமிழ்நாடு மீட்சி படை என்ற அமைப்பு இவரோட இந்த தோழர்களை வச்சுட்டு கட்டுறாரு. அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறாரு. ஒரு தளம் தேவை நமக்குன்றத முடிவு பண்ணுறாரு. அப்படி பார்க்கல ஒரு ஏன்னா ஈழத்தில் போராட்டம் எப்படின்னா அந்த மாதிரி இங்கே நடத்தணுன்றதுக்காக தான் அந்த பயிற்சி. ஏன்னா நகரப்புறத்தில் இருந்தோ கிராமங்களில் இருந்தோ போராட்டத்தை நடத்த முடியாது. ஒரு ஆயுத போராட்டத்தை ஒரு தலைமுறை இயக்கமாக இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே இருந்து நடத்தணுன்றது முடிவு வராங்க. அவங்க வன்னிக்காட்டில் இருந்து தான் நடத்தினாங்க தமிழீழத்தில் விடுதலை புலிகள். அதே மாதிரி இங்கே செய்யணும்னு முடிவு எடுக்கிறாரு. அப்போ தான் அவர் வீரப்பனை பற்றி அறிகிறார். வீரப்பன் ஒருத்தர் இருக்கார், காட்டுக்குள்ளார இருக்கார். அவர் கொஞ்சம் இந்த மாதிரி வேலை நமக்கு பயன்படுத்தணும் அவர் அப்படின்றது தொடர்பு எடுக்கிறார். வீரப்பனோட தொடர்பு எடுத்து ஒரு குறிப்பிட்ட இதில் போயிடறார். ஒரு 5-6 முறை இவரே போயிட்டு அவரோட பேசுகிறாரு. அவர் முழுக்க அவருடைய நம்பிக்கை பெற அளவுக்கு அங்கே போயிட்டு அவரை அரசியல்படுத்துறது, இந்த தமிழ்நாடு விடுதலையோட தேவை, இதையெல்லாம் பற்றி வீரப்பனாருக்கும் சொல்கிறாரு. அவரே அதை ஏற்றுக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவங்க தோழர் எல்லாம் உள்ளே கொண்டு போகிறாரு. இவரெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தமிழ்நாடு விடுதலை படையின்ட்டு தோழர் மாறன் அமைப்பு அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதை தமிழரசன் வழி நடத்தின அந்த அமைப்பு, தமிழரசன் புலவர் கலிபெருமாள் வழி நடத்தின அந்த அமைப்பு தமிழ்நாடு விடுதலை. அது பின்னால் இப்போ 2000 அந்த 90களில் வந்து தலைவராக இருந்தது தோழர் மாறன், அணைக்கரை மாறன். இப்போ அவரெல்லாம் ஒதுங்கி இருக்கார். எந்த அமைப்பு மூலம் அந்த கருத்தியலோட தான் இருந்தாலும் இப்போ அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறதுல எந்த வேலையும் செய்யாமல் அப்படி அமைதியாக இருக்கார். அப்போ அவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தமிழ்நாடு விடுதலையை நம்ம இந்த மாதிரி வீரப்பனை மையப்படுத்தி காட்டில் இருந்து நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம கொள்கை ஒரே கொள்கையாக இருக்கிறோம், நம்ம தமிழரசன் வழி பின்பற்றுறோம். இங்கே ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக தான் தமிழ்நாட்டை விடுவிக்க முடியுன்ற அந்த முடிவுக்கு வந்த பிறகு இவங்க தனித்தனி அமைப்பாக இருந்தாலும் மாறனை சந்திக்கிறாரு. அதுக்கான சந்தித்து பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வருது. நம்ம ஒரே இலக்கை தான் நோக்கி பயணிக்கிறோம், நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். நான் இந்த மாதிரி வீரப்பனார் சந்திச்சிருக்கேன், அதுக்கான சூழல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ வீரப்பனம் இவங்களும் மாறன் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்களும் போயிடுறாங்க. 98லே இவர் சந்திச்சிடறாரு. ஒரு 97களே தொடர்பு வந்துடுது இவருக்கு, முத்துக்குமாருக்கு. வீரப்பன் அவர்கள் வீரப்பன் அவரோட 98லே தொடர்பு வந்து 97 தொடர்பு வருது. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ உள்ள இவங்க ஒரு பெரிய முத்துக்குமார் தலைமையிலான ஒரு டீம் உள்ளே போயிடுறாங்க. அப்போதான் அந்த வெள்ளி திருப்பூரில் வந்து இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்கல்ல. இவங்களுக்கு ஏன்னா வீரப்பன் குழுவுங்க அவங்க கிட்ட இருந்தவங்களுக்கு ஆயுதம் இருக்குது, துப்பாக்கிகள் இருக்குது. அப்போ புதுசாக வந்த தோழர்களுக்கு துப்பாக்கி வேணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் ஈரோடு மாவட்டம் வெள்ளி திருப்பூர்னு ஒரு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தை தாக்குறதுன்னு முடிவு எடுத்து அது முழுக்க பின்னால் அதை பற்றி ஆய்வு பண்ணது அதெல்லாம் வந்து ஒரு முத்துக்குமார் தான் திட்டமிடுறாரு. அப்போ ஆயுதங்கள் வேணும்னும் போது அதை போயிட்டு அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களை கட்டி போட்டு ஒரு 13 துப்பாக்கி தூக்கிட்டு வராங்க. நவீன துப்பாக்கிகள் ஒரு 17 துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவர் வெளியே வர்றார். ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடுறாரு. வெளியே வரும்போது சிலர் கைது ஆகிறாங்க. இவங்க சுபமுத்துக்குமார், மணிகண்டன், சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் கைது ஆகிடுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு
7 பேர் 5 பேர். 5 அதுல பேர் 2 பேர் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள். ரேடியோ வெங்கடேசன், பொன்னியமலவன். இவங்க தமிழ்நாடு இவங்க தமிழ்நாடு மீட்சி படை தோழர்கள். இவங்க 3 பேரும் தமிழ்நாடு மீட்சி படை. பொன்னியமலவனும் ரேடியோ வெங்கடேசன் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள். அப்போ கைதாகி உள்ள இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் 2000 ராஜகுமார் கடத்தப்படுறாரு. 2000 ஜூன் 30 ராஜகுமார் கடத்தல் போறாங்க. கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இவங்க அவரோட விருப்பத்தோட தான் அவரோட விருப்பத்தோட தான் போறாங்க. மறுபடியும் காட்டுல இருந்து வெளில வர விருப்பம் இல்ல. மறுப்பு தெரிவிக்கல, அவர் கூட வந்துடுறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு எத்தனை கோட்டி வேணும். கோட்டின்னா அவங்க கன்னடத்துல கோட்டின்னுவாங்க. எத்தனை கோட்டி வேணாலும் நான் இங்கே கொடுக்குறேன், என்ன விட்டுங்க அப்படின்றாரு. எங்களுக்கு பணமெல்லாம் பெரிய ஒரு முக்கியம் இல்லை, உங்களை கூட்டிகிட்டு போனோம், அதுதான் எங்களுக்கு, உங்களை வச்சு சில வேலைகள் இருக்குது, நடைக்கு போகலான்ட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. துப்பாக்கி முனையில் தான் அது, நம்ம ஆட்கள்லாம் கடத்தலைன்றாங்க. துப்பாக்கி முனையில் தான் அழைச்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அந்த அவரை ஏன் குறி வச்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. 1991 இந்த காவேரி நதிநீர் சிக்கல் வருது. கர்நாடகாவில் பெருங்கலவரமாக மாறுது. நூற்றுக்கணக்கான தமிழருடைய சொத்துக்கள் பல பேர் கொன்னான், கன்னட வெறியர்கள் கொன்னாங்க. அப்போ அங்கே முதலமைச்சர் இருந்தவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பங்காரப்பா. அரசு வேடிக்கை பார்க்குது. அந்த கலவரத்தில் பெரும்பகுதி முகாமையே ஈடுபட்டவர்கள் வந்து ராஜகுமாரோடைய ரசிகர்கள். ராஜகுமாரும் பங்காரப்பாவும் உறவினர்கள். முதல்வர் இதை கண்டிக்கல, ராஜ்குமாரோட ரசிகர்கள் ஈடுபட்டனால அரசு கண்டிக்கல. இவங்களும் இவரோட ரசிகர்களையும் கண்டிக்கல. அதான் அரசு கட்டுப்படுத்திருக்கலாம், போலீஸ் அதை கண்டுக்கல. ராமாபுரம்னு ஒரு காவல் நிலையத்து பெண்கள்லாம் போறாங்க. போலீஸ் நம்மளை தமிழ் பெண்கள் பாதுகாத்துறன்ட்டு போறாங்க. ஆனால் போலீஸ் முன்னாலே அவங்களுக்கு எல்லா மாதிரியான அநீதி இழைக்கப்பட்டது. போலீஸ் கண்டுக்கல. இப்போ இதெல்லாம் அங்கே நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அவங்க சொத்தெல்லாம் பல 100 கோடி ரூபாய் சொத்து சூறையாடப்பட்டது. நிலத்தையெல்லாம் விட்டுட்டு வெளியே வராங்க. தலைச்சுமை ஏலத்தலை எப்படி அந்த ஏதிலியர்கள் வந்து அங்கே எப்படி இப்போ வந்தாங்க பாருங்க. இருந்த ஆடு மாடு அந்த பழைய புகைப்படங்கள்லாம் பார்க்குது. நாய்க்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அந்த தமிழ் மக்கள். ஈழத்தில் என்ன நடந்துச்சு அதே தான் கர்நாடகத்திலே நடந்தது. 91 அந்த ஒரு காரணத்தினால தான் இவரை கடத்துறாங்க. அப்போ அவங்க வரவங்கெல்லாம் அந்த காட்டு வழியாக அந்த காட்டு வழியாக வராங்க. இப்போ கேட்கும்போது அவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க, இந்த அநீதியை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படிதான் கன்னடர்கள் தமிழர்கள் மீது இந்த மாதிரி தாக்குதல் நடத்துனாங்க, எங்களால் அங்கே இருக்க முடியும், இவ்வளோ கொடுமைக்கு ஆளானன்றதெல்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு அது தாங்கலை, கொதிச்சிடுறாரு. நான் அது பிறகு உங்க மேலே ஒரு வெறுப்பு வருது, உங்களுக்கு பழி வாங்கி ஆகணும், உங்களுக்கு பாடம் சொல்லி ஆகணுன்ற முடிவு போகிறார். அப்போ தான் இவரை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் வச்சுட்டு 10 கோரிக்கை வைக்கிறார். காவிரி நதி நீர் ஒப்பந்தம் நடுவர் ஆணையம் அமைக்கணும், அதெல்லாம் அந்த கோரிக்கையில் விபி சிங் காலத்திலே அதை அமைச்சார. நடுவர் மன்றம் வந்து விபி சிங் காலத்திலே அமைக்கிறாங்க, அது செயல்படாமல் இருக்குது. அப்போ அந்த ஆணையத்தை செயல்படுத்துகின்ற கோரிக்கை வைக்கிறாரு. ரெண்டாவதாக வந்து தமிழ் அங்கே கூடுதல் ஆட்சி மொழியாக்கணும், அது ஒரு கோரிக்கை. பெங்களூர் நிறுவப்பட்டு நீண்ட நாளாக திறக்கப்படாத திருவள்ளுவர் சிலையை திறக்கணும். அங்கே இந்த இந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். அதுக்கடுத்து முக்கியமாக முத்துக்குமார் அவருடைய ரிலீஸ், அந்த இவங்க 5 பேரை விடுதலை பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார். யார்? சுப இளவரசன், மணிகண்டன், சத்தியமூர்த்தி, ரேடியோ வெங்கடேசன், பொன்னியோலான், இவங்க 5 பேர் விடுவிக்கணுன்றதை கோரிக்கை வைக்கிறார். அவர் பணம் வாங்கினா இப்போ நிறைய பேர் இப்படி தான் நினைச்சு வீரப்ப வந்து பணத்துக்காக தான் கடத்தினாருன்ட்டு. பின்னாளில் அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினார் தவிர ஒரு பிரதான நோக்கம், முக்கிய நோக்கம் வந்து அது கிடையாது. இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்ற இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணுன்றதான் அவங்க இந்த தமிழ்நாடு மீட்சி படை விடுதலை படை தொடர்கள் உள்ள போன பிறகு முழுக்க அவரை அரசியல்படுத்துறாங்க. அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கிறார், தமிழ் தேசியவாதியா மாறுறார். யார் நீங்க சொல்ற? முத்துக்குமார், வீரப்பனார் வந்து மாத்துறாரு. அவர் இவங்க அமைப்பு இந்த தோழர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு, இந்த கொள்கையில ஏத்துக்கிறாரு. அந்த அளவுல தான் அவரோட உறவு போகுது. அதில் தான் ராஜ்குமார் கடத்த அப்போதான் இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாரு. அவர் முத்துக்குமார் இவங்களெல்லாம் விடுதலை பண்ணுன்ட்டு சொல்லி. அதில் கூட நம்ம பத்திரிகையாளர் கோபால் இருக்காருல்ல, சும்மாவே திருச்சி சீரியலில் போய் முத்துக்குமாரை பார்த்துட்டு வர்றார். ஏன்னா முத்துக்குமார் சொன்னால் வீரப்பன் கேட்பாருன்றது ஒரு இது இருக்குது. அவ்வளோ நெருக்கமானவர் வீரப்பனுக்கு முத்துக்குமார்.
முத்துக்குமார் மேல ரொம்ப அதீதமான ஒரு பாசமா வச்சிருந்தாரு. அவ்வளவு அவர் மேல ஒரு மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெருக்கமான இதுல வீரப்பன் தான். முத்துக்குமார் ஆமா, அவர்கள். முத்துக்குமார மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவார். அந்த இதுல தான் இவரு முத்துக்குமார் சொன்னதை ஒரு பொய்ய சொல்றாரு. ராஜ்குமார விடுவிச்சிருன்னு முத்துக்குமார் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீரப்பனை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. இவரு பொய் சொல்றது இல்லாம அவர் குளத்தூர் மணி அண்ணனையும் இப்படி முத்துக்குமார் சொன்னாருன்னு நீங்களும் சொல்லுங்க அப்படின்னா ராஜ்குமார் விடுவிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போய் சொல்றாரு. அவரு சொல்லல. அவர் எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி தேவையில்லாம போய் பேச மாட்டாரு. இவர் நீங்க வேணா சொல்லுங்க, நான் அதை சொல்ல முடியாதுன்ட்டு அவர் தவிர்த்துறாரு. அது பிறகு ஒரு அதை முயற்சியை கைவிடுறாரு. அந்த மாதிரி நிறைய வேலைலாம் அந்த பண்ணிருக்காரு. அந்த டைம்ல தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா ஒரு தூதுவரா அனுப்பப்பட்ட நபர் யாருன்னா நக்கீரன். அதை வந்து அவங்க ஏத்துக்கல. அதே ஒரு சிக்கல் தான். இவர் கூட்டிட்டு போறாங்க, காட்டுல வச்சிருக்காங்க. 2 நாள் 3 நாள் கழிச்சு பெரிய கலவரம் நடக்குது. இதை ஒட்டி ராஜகுமார கடத்திட்டு சொல்லி அந்த பிரச்சனை வெளியே வந்தோடனே கர்நாடகாவோட ரசிகர்கள் ஆதரவாளர்கள் பெரிய அளவு அது ஒரு கலவரம். அதில் பல பல கொடுமைகள் நடக்குது தமிழர்களுக்கு. அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு அரசு வந்து ராஜகுமாரை மீட்கிறது நக்கீரன் கோபால் தூதுவரா போறாருன்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அதை வந்து வீரப்பன் ஏத்துக்கல. வீரப்பன் குழு வந்து யாருமே ஏத்துக்கல. அவங்க கேட்டது தெரிஞ்சிருச்சு. ஆந்திர சிவில் உரிமை கழகத்தை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் பாலகோபால், இங்க புதுவையில் இருக்கிற தமிழ்நாடு விடுதலைக்கு ஆதரவாளராக இருந்த புதுவை சுகுமாரன், இந்த மாதிரி சிலர் தான் அவங்க கேட்குறாங்க. இவங்களை அனுப்புறதா நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் பாலகோபால கேட்குறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் யாரையும் கலந்துக்காம வேணா இவரு அங்கெல்லாம் போயிட்டு வீரப்பன் தொடர்பில் இருக்காரு, போட்டோ எடுத்துட்டு வந்தாரு, வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு, இவர் சொன்னா வீரப்பன் கேட்கறாருன்ற மாதிரி இங்க ஒரு இமேஜ் இவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருல்ல. இவரே ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவரு கட்டமைச்சிருக்காரு. ஏதோ வீரப்பன் இவர் சொல்றதெல்லாம் கேட்பாருன்ற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு. அதனால இவங்க தமிழ்நாடு அரசு இவரை தூதுவரா அறிவிக்கிறாங்க. ஆனா அவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. அப்போ அவங்க ஒரு இது பண்ணிட்டு தான் சொல்றாங்க. மாறன் தான் ஆலோசனை பண்ணிட்டு, இல்லை இப்போ நம்மோட பேச்சு தொடர்புல இருந்த ஒருத்தர் அரசுக்கும் தொடர்பாளராக இருக்காரு, அவர் வரது சரிதான். அது ஒரு கட்டத்தில் போய் அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணி அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம போன காணொலியிலே பேசுறேன் எவ்வளவு தில்லாலி எவ்வளவு நடந்ததுன்ட்டு. அதை கட்டி வச்சு அடிச்சது பல கடைசியில ஒரு மீட்கும் போது கூட ராஜகுமாரை விடுவிக்கும் போது ஒரு அவங்க சொன்ன தேதியிலேருந்து 108வது நாள் முன்னாலே விடுவிச்சார். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமனோடனே இங்கே கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவருக்கு இவரெல்லாம் போல அப்ப யாரு நம்ம தலைவர் புலனாய்வு புலி இருக்காருங்களா கோபால, இவரெல்லாம் அவரை மேசைக்காக மயிருங்க. வீரப்ப வச்சிருந்து மீச, இதெல்லாம் மயிறு, இதெல்லாம் போய் மேசுன்னு சொல்லாதீங்க. அசிங்க மேசையெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். அது அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக, அதாவது ஒரு மேடையில் சொல்லுவார், என் மேல இத்தனை வழக்கு இருக்கு, இத்தனை பொடா வழக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, கடத்தல் வழக்கு. அது என்னன்னா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தன்னை ஒரு பெரிய பத்திரிகையாளராக காணிக்கிறாரு. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொய்ய சொல்லி வீரப்பன் நான் சொன்னா நம்பிடுவாரு. அதை தாண்டி வந்து முத்துக்குமார் அவர் சொல்லாத விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லி நம்ப வச்சு அது மாதிரி ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கிறது மக்களுக்கு தெரியல. இல்லை இப்ப நீங்க கூட பயணிச்சிருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுது. நிறைய செய்திகளை அவர் சொல்லும் போது நம்ம அவரோட பயணம் நிறைய பேர் நம்ம போன காணொலியிலே பேசும்போது நீங்க பதிவிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இவரை கட்டி வச்சிருந்தாங்க, யார வீரப்பன் அவரோட கோபால கட்டி வச்சிருந்தாங்க. செல்வன் அரைஞ்சிருக்காரு, அது முன்னே சொல்லியிருந்தோம். ஆமா, கோபால வந்து வர்றது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம போன வீடியோலையும் இந்த மீசையை தான் பற்றி தான் விரிவாக பேசணும். ஆனால் இந்த வீடியோல நம்ம முத்துக்குமார் அவரை பற்றி பேசுறது மூலமா முத்துக்குமார் பேசும்போது அந்த சம்பவம் வர செய்யுது. வழி இல்லை, நம்ம ஏற்கனவே பேசாத செய்தியும் கூட. புரியுது. சிறையில் வந்து சொல்லிவிட்டாருன்னு பொய் சொல்ல போனது, இந்த செய்தியெல்லாம் ஒரு நம்ம முன்ன காணொலியும் பதிவாகாத விஷயம். அது நீங்க சொல்றது என்னன்னா, முத்துக்குமார் என்னதான் தவிர்க்கணும்னு நினைச்சாலும் தவிர்க்க முடியாததான் இந்த நீங்க சொல்ற இந்த மீசை. இவர் கூட்டி போனது ஐயா பழனிடுமரனும் குளத்தூர் மணி அண்ணன் எல்லாம் இருந்துட்டு, சரி வந்தா வந்துட்டு அவரு குளத்தூர் மணி அண்ணனுடைய சித்தி வீடு அந்த பவானி பக்கம் அந்த காட்டை ஒட்டி இருக்க ஒரு பகுதியில், அந்த வீட்டில் அந்த பண்ணை வீட்டில் தான் வச்சிருக்காரு அவர் ராஜ்குமார். கூட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சிருக்காங்க. அது ஒரு சிவசுப்ரமணியத்துக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு இவர்களே சொன்ன பிறகு இந்த ஆளி அங்கே இடத்த கேட்டு போய் சேர்ந்துடுறாரு. வந்தவர் விரட்ட முடியாதுல்ல, அதனால இங்கே இவங்க தான் இருக்காங்க. பழனிடுமாறன், கல்யாணி, சுகுமாரன், அண்ணன் குளத்தூர் மணி, இவங்க தான் இருக்காங்க.
அதுக்காக ஏதோ பேசி அமைதியாக இது பண்ணிட்டாங்க. அவரை உள்ளேலாம் காட்டெல்லாம் போயெல்லாம் காட்டுலேருந்து வரக்குள்ளெல்லாம் வீட்டெல்லாம் கூப்பிட்டு வரல. ஊரில் பார்த்தீங்களா, நான் தான் காட்டுலேருந்து மீட்டு கூப்பிட்டு வந்தேன், என்கிட்ட தான் வேறப்ப கையை பிடிச்சி ஒப்படைச்சேன்னு பாரு, கதை விட்டுட்டு இருப்பாரு. ஆனால் உண்மை அது கிடையாது. இவர் வந்து உள்ளெல்லாம் பண்ண வீட்டில் உள்ள உட்காந்து போயிருந்தா இவர் வெளியே வந்திருக்க மாட்டார். கடைசியில் கூட்டு வரதே இவர் உள்ள போயிருந்தா அவரை தவிர்த்துட்டாங்க, வரக்கூடாதுன்ட்டாங்க. வெளியே அதுதான் வந்திருக்க உண்மை. மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இங்கே உள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க. கூட்டு தூக்குழுவது மற்றவங்கக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, கோபால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்த உண்மை. இவர் நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் அவர் பெரிய ஆளு தான். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் தான். ஆமக்கரி புகழ் இருக்காரு இல்லைங்க, ஜெபஸ்டேன் சைமன் இருக்காரு இல்லைங்க, முத்துக்குமார் வந்து சீமான மேடைக்கு பேச்சாளராக பயன்படுத்துறாங்க. இந்த சினிமா கவர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவோடு தான் அவர் பார்த்தாங்க. ஆனால் அதே அவருக்கு வினையாகவும் போயிடுச்சுன்ற அளவுக்கு தான் செய்திகள் இருக்கு. அப்போ உங்ககிட்டேருந்து நான் அந்த கட்சியை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு அடுத்து அந்த கட்சியை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் உங்களை பற்றி பேசணும்ல, அது தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை, முத்துக்குமார்கிட்ட கேட்டு வாங்குறதோ இல்லை முத்துக்குமாரை வச்சுட்டு அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறது அனுமதிச்சிருக்காங்க. அது யாருக்கு மக்களுக்கானதான் இருக்கணும். தமிழ் தேசியம் தமிழ் பேசுறது என்ன திட்டம் வச்சிருக்காரு, என்ன தமிழ் தேசியம்னா என்ன இருக்கு, வாயில பேசிட்டு போறது தமிழ் தேசியம், தமிழ்நாடு விடுவிக்க போறோம்னு சொல்ல போறாரு. அப்போ முத்துக்குமார் அவர் முன் வச்ச தமிழ் தேசியமும் இன்னைக்கு சீமான் அவர்கள் முன்வைக்கிற தமிழ் தேசியத்துக்கு என்ன வேறுபாடு பார்க்கலாம்? முத்துக்குமார் முன் வச்ச தமிழ் தேசியம் மக்கள் விடுதலைக்கானது, தமிழக விடுதலைக்கானது. இவங்க வந்து ஆரி கைக்கூலிகளுடைய பார்ப்பன கைக்கூலிகளுடைய பிஜேபியோட கைக்கூலியா இருந்து தான் இவங்க செயல்படுறாங்க.